வணக்கம். ஒரு ஊரில் வந்து ஒரு ஏரி கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து டெய்லி வருவாராம். அவருக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன போட்டை உள்ளே எடுத்துகிட்டு போய் ஏரிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ரெண்டு மீனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை சமையல் செஞ்சு சாப்பிட்டு போயிடுவாராம். இதை வந்து டெய்லி பண்ணுறதை பார்த்த இன்னொரு நபர் வந்து ஏன் இதை நீங்கள் டெய்லி வந்து 2 மீன் மட்டும் பிடிக்கிறீங்க, நிறையா மீனை பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இவர் அதுக்கு வந்து அந்த மீன் பிடிக்கிறவர் வந்து நிறையா மீன் பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். நிறையா மீனை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு போக மீதி மீன் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்து காசாக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். சரி, மார்க்கெட்டில் எடுத்து காசாக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அந்த காசை வச்சு நீங்கள் வந்து இன்னும் பெரிய போட்டால் வாங்கலாம், அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறையா மீனை பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். சரி, இன்னும் நிறையா மீனை பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். நிறையா மீனை பிடிச்சிங்கன்னா இன்னும் இன்டர்நேஷனல் லெவலில் உங்கள் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம், உங்களுக்கு நிறையா பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். சரி, இதெல்லாம் கிடைச்சிருது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இதெல்லாம் கிடைச்சின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரிக்கரையில் வந்து ஜாலியாக வந்து ஹேங் அவுட் பண்ணலாம், ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாராம். அதுக்கு அந்த மீன் பிடிக்கிறவர் நான் இப்போவே அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். நன்றி.